கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ஐயா, வேதத்திலே நாம் தேடி விசாரித்து ஆராய்ந்து பார்த்தோமானால் தாவீதை போல விரட்டப்பட்ட, நெருக்கப்பட்ட, உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் அகப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பது அரிது. ஐயா, அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரவங்கள், அத்தனை சொந்தக்காரர்களால் ஐயா அவனுக்கு வேண்டிய, அவனை தாவீதை ஆதரிக்க வேண்டியவர்கள் விரட்டினார்கள். தாவீதுக்கு யார் உதவி செய்ய வேண்டுமோ அவர்கள் கைவிட்டார்கள். யார் அவனை உதவி செய்து அவனை ஆதரித்து கௌரவிக்க வேண்டுமோ அவர்கள் துரத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல அந்த மனிதனை வேட்டையாடினார்கள். சென்ற இடமெல்லாம் விரோதம், சென்ற இடமெல்லாம் துரத்துதல். தேசம் முழுவதும் அவனுக்கு விரோதமாக வந்தது போன்ற தாவீதுக்கு விரோதமான பல்வேறு சூழ்ச்சிகளை சவுல் என்கிறதான அவனுடைய சொந்த மாமன், மனைவியின் தகப்பன், பாருங்கள், எத்தனை பெரிய ராஜாவாக இருந்த பிறகும் தாவீதை துரத்தி துரத்தி பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள் வழியே, பல்வேறு நெருக்கங்கள் வழியே, பல்வேறு மரண பள்ளத்தாக்குகளின் வழியே, ஐயா கண்ணீரின் பள்ளத்தாக்குகளின் வழியே நான் கடந்து சென்ற அந்த அற்புதமான மனிதன் தேவனோடு உள்ள தனக்குள்ள உறவை பற்றி சொல்லுகிறார். எப்படி என்று நாம் தியானித்து அந்த ஒரு அமைப்பிலே, அந்த ஒரு தொடர்பு, அந்த ஒரு தேவ ஐக்கியத்தின்படி நாம் ஜெபிப்போம். விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, மகாபெரிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவோம். அத்தனையாய் துரத்தப்பட்ட, அத்தனையாய் சவால்களை சந்தித்த அந்த இளைஞன் எத்தனை, பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஐயா, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் மாறுவதற்காக அவனுக்கு அத்தனை பாடுகள். தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீதை போல ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டும் உபத்திரவங்களிலும் சிக்கல்களிலும் பல்வேறு பாடுகளிலும் இருக்கலாம். உங்களை நேசிக்கிறவர்கள் நேசிக்கவில்லை, உங்களை ஆதரிக்க வேண்டியவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஒருவேளை உங்களை ஆதரிக்க வேண்டியவர்களே உங்களை அழிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி இருக்கலாம், கரங்களை நீட்டி இருக்கலாம். ஒருவேளை உங்களை ஒரு தெள்ளு பூச்சியை போல் நினைத்து உங்களை வேட்டையாடுவது போல் பலர் உங்களை வேட்டையாடலாம். ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள் உங்களை ஒரு தெள்ளு பூச்சியை விரட்டுவது போல, ஒரு திக்கற்றவளை விரட்டுவது போல, யாருமே உதவி செய்ய முடியாத பலகீனப்பட்டவள் போன்று, திக்கற்றவள் போல் நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை ஆபத்துகள், எத்தனை மரணகரமான சிக்கல்கள். ஐயா, எத்தனை முறை நான் செத்துதான் ஆக வேண்டும், இனி சாவை தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் என்று நீங்களும் ஒருவேளை கதறி இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களிலே, இந்த கடைசி நாட்களிலே தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாக கர்த்தர் நடுவானத்திலே வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நல்ல அனுபவத்திற்கு வருவதற்காக சில பாடுகளை கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஆனாலும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த டர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, ஐயா, அந்த நித்திய கிருபை, ஒரு நாளும் மாறாத மகிமையான கிருபை உங்கள் மீது இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மீது, உங்கள் தலையின் மீது இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எப்படி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தாவீது வாழ்ந்து செழித்திருந்தாரோ, வாழ்க்கைகள், சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறியதோ, அப்படியாய் கர்த்தர் அந்த நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தந்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, உங்கள் வெற்றி
வெற்றி, உங்கள் சௌக்கியம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் விடுதலை, உங்கள் சகல கிருபையும் உங்களுக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறது. பாருங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40:1 சொல்லுகிறார் இப்படியாக, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். என்னையா பொறுமை? பாடுகள், உபத்திரவங்கள், மரணகரமான சூழ்நிலைகள், அவமானகரமான சூழ்நிலைகள், ஐயா தெள்ளு பூச்சியை போல எல்லோரும் விரட்டி ஒதுக்கி தள்ளி எல்லோரும் கொல்லவும் அழிக்கவும் தேடினார்களே, அது போன்ற ஒரு பரிதாபமான நிலைமை. ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் அப்படியாக இருக்கலாம். அப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலும் கண்ணீரோடும் கவலையோடும் பல்வேறு பாரங்களோடும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, இந்த நடுஜாம ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிறீர்கள். பாருங்கள், நிச்சயமாக கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீர்கள். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொன்னது போல நிச்சயமாக நீங்களும் சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார், கேட்பார். உங்களுக்கு அது போன்ற மகிமையான கிருபைகளை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பாருங்க, சங்கீதம் 120:1 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஐயா, நாலா திசைகளிலும் எனக்கு நெருக்கம், எல்லா வழிகளிலும் நெருக்கம். என் குடும்பத்தில், என் சொந்த வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எல்லாவற்றிலும், பணத்திலே, பண விஷயங்களிலே, தொழிலிலே, கையின் பிரயாசங்களிலே, கடன் தொல்லை, வாதை, நோய், துன்பம், வியாதிகள், வலிகள் என்று பல்வேறு நெருக்கம். அந்த நெருக்கத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். இன்றே செவி கொடுக்கிறார். உங்களை எல்லா சிச்சுவேஷனிலும் இருந்து இந்த கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 121:1-2 வாசித்தீர்களானால் அப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீங்கள் வாயத்திலும் சொல்லுங்க, என் தெய்வமே, என் பரலோக பிதாவே, எனக்கு ஒத்தாசை அங்கும் இங்கும் வரும், எங்கேயாவது இருந்து வரும். நான் நம்பினவர்கள், எனக்கு வாக்குறுதி கொடுத்தவர்கள், என்னை ஆதரிப்பேன் என்று சொன்னவர்களிடம் இருந்து, ஐயா, நான் நம்பி இருந்தவர்களிடம் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று காத்திருந்தேன். ஒத்தாசை வரவில்லை. என் தெய்வமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அருமையானவர்களே, என் தெய்வமே, என் பரலோக பிதாவே, ஐயா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் உம்முடையது. நீர் வாசமாயிருக்கிற பரிசுத்த பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வாயத்திறந்து சொல்லுங்க. என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஐயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த ஒத்தாசை இன்றே வரட்டும், இன்றே வரட்டும். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே, அதிகாலை ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருக்கும் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், சிக்கல்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் அன்பு சகோதரிகளையும் சகோதரர்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறட்டும். ஐயா, தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா சிக்கல்களிலும் இருந்து, எல்லா நெருக்கங்களிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனே, வேலை இல்லாமல் பாடுபடுகிற, ஐயா, வேலை கிடைத்தும் நல்ல சம்பளம் இல்லாமல் பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று நினைத்தருளுவீராக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளை என் பரலோக தேவனே நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஐயா, விரைவாய் அதிவிரைவாய் 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 ஒரு அனுகூலமான அடையாளத்தை இன்றே காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்
இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும், தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஐயா, தாவீதை போல துரத்தப்பட்ட சொந்தக்காரர்களால், ஐயா, நம்பி இருந்தவர்களால், ஐயா, நம்பி இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கண்மலையும் கோட்டையுமாக மனிதர்களை நம்பி இருந்த சூழ்நிலைகளை மாறி உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக இறங்கும்படியாய் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையோ கர்த்தர் இவர்களுக்கு, இவர்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நித்திய மகிழ்ச்சியை தலையின் மீது வைக்கும்படியாய், இவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நித்திய மகிழ்ச்சி இவர்கள் மீது நிச்சயமாய் நித்தியமாய் தங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சஞ்சலமும் தவிப்பும் என் சகோதரிகளை விட்டு ஓடி போகட்டும் இன்றே இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அன்பு தேவ பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் மாறட்டும் இன்றே இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடத்தில் இருந்து ஒவ்வொரு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒத்தாசை வரட்டும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும், வாதை நோய் துன்பங்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனே, ஐயா, வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படட்டும் ராஜா. நல்ல வேலைகளிலே பிள்ளைகளை நிறுத்துவீராக. அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் வெளிநாடுகளிலே நல்ல வேலையில் இல்லாமல் இருக்கிற கண்ணீர் கதைகளுக்கு இதோடு ஒரு முடிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல வழிவாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். திருமணங்கள் விரைவாய் நடக்கட்டும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஐயா, பண கஷ்டங்கள், கடன் தொல்லை, பாரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலை வேளையிலே பரலோகத்தில் இருந்து உத்தரவு பிறக்கட்டும், பரலோகத்தில் இருந்து உத்தரவு பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே பரலோகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமான காரியங்களை செய்து இவர்களை வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தை அநேகர் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், அநேகர் உபத்திரவங்களில், வேதனைகளில், கண்ணீர்களில் இருந்து விடுதலை பெறும்படியாய் இந்த ஜெபத்தை, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, ப்ரோமோட் பண்ணுகிற, இதற்காக உழைக்கிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற பிள்ளைகளை பரலோகத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு, ஐயா, பொறுமையோடு, சிலர் சொல்லலாம் 1 மாதம் 2 மாதம் பல வருடங்கள், எப்படியாயினும் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நித்திய கிருபையுடன் இறங்குவார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை விட்டு ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, புதிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுகிற நல்ல வேலைக்காக உங்கள் கரங்களை திடப்படுத்துங்கள், அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன்ல கை வைங்க. உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் போடுகிற செய்திகள் உடனுடன் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அநேகருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.